வணக்கம் ராஜேஸ்வரி. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விட்டு விட்டு இலக்கான மழை பெய்து வந்தது. இதன் காரணமாக மரக்காணம் பகுதியில் உள்ள 19 மீனவ கிராம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீனவத்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டன. வங்கக்கடலில் தொடர்ந்து உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றும் இன்றும் வந்து 2வது நாளாக கடல் சீற்றம் வந்து அங்கே ஏற்பட்டுள்ளது. இதனால பார்த்தீங்கன்னா 19 மீனவ கிராம மக்கள் வந்து 3வது நாளாக இதுவரை வந்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெற்றி படகுகள் மற்றும் பைப படகுகள் வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து அந்த இடங்களை வைக்கணும் அறிவுறுத்தப்பட்டன. அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படகுல வந்து பாதுகாப்பான இடத்துல வந்து அவங்க நிறுத்தி வைத்துள்ளனர். அதன்படி நேற்று அதிகமாக மழை பெய்யும் என எதிர்பார்த்த நிலையில் நேற்று வந்து மழை வந்து ஒரு சில இடங்கள் மட்டும் மரக்காணம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் மட்டுமே மழை பெய்தது. அதன் தொடர்பாக அந்த பகுதியில் வந்து மட்டுமே பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மழை நீர் தேங்கியது. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் வந்து கடல் சீற்றம் வந்து காணப்பட்டது. இதனை தொடர்ந்து மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றதில்லை. சரி, அது மட்டும் இல்லாமல் மீனவ பகுதி மக்களுக்கு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பதற்கு ஆங்காங்கே வந்து அந்த முகாமில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாக சார்பில் அந்த முகாமில் வந்து ஏதாவது முன்னெச்சரிக்கை, அதாவது மழை அதிகமாக பெய்தால் அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைப்பதற்கான முகாம் ஏற்பாடுகள், அந்த குடிநீர் வசதி உள்ளிட்ட உணவுப் பொருட்கள், பிஸ்கெட் போன்ற உணவுப் பொருட்கள் வழங்கவும் அங்கே வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் எல்லாமே வந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மீனவர்களுக்கு ஒளிப்பெருக்கி மூலமாக கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். சரி, மேலும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான 2க்கும் மேற்பட்ட குழுக்கள் வந்து அங்க வந்து வாகனம் மூலமாக வந்து மரக்காணம் கடல்ல வந்து யாரும் வந்து இறங்கவோ கூடாது என அந்த பகுதியில வந்து சுற்றுப்பகுதியில வந்து அறிவுறுத்தப்பட்டு மீனவ மக்களுக்கு பாதுகாப்பான இடத்துல வந்து இருக்க வேண்டும். மேலும் வந்து யாரும் வந்து தடையை மீறி மீன் பிடிக்கும் செல்லக்கூடாது எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோபிநாத்.